டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வழிகாட்டி நிகழ்ச்சியின் மூலம் உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. வள்ளுவர் சொல்லுவார், நோய் நாடி நோய் முதல் நாடி அது வாய்க்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். அப்படின்னா நோய் வராத மனிதனே கிடையாது. நாம் பிறந்துட்டா இறக்கும் இந்த இரண்டு இடைப்பட்ட அந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு நோய் வந்துட்டு தான் இருக்கும். அதற்கு ஏழை பணக்காரன் மதம் மொழி இனம் எதுவுமே கிடையாது. நோயை பொறுத்த வரைக்கும் அது எல்லாரையும் சமமாக தான் இருக்குது. ஆமாம், நம்ம உடலை நன்றாக வைத்து கொள்ள வேண்டும். அப்போ உடல் சொல்வதை நாம் கேட்கணும். அப்படி உடல் சொல்வதை கேட்டால் நோய் வராமல் இருக்கலாம். அதை தான் வள்ளுவர் சொல்கிறாரு, நோய் வருவதற்கு முன் அதை கண்டுபிடித்து அதை எப்படி பாதுகாத்துக்கொள்ளும். நோய் வந்த பிறகு உடலை பேணுவதை விட நோய் வருவதற்கு முன் அதை பாதுகாத்துக்கொள்ளும். அதுதான் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. அதை வருமுன் காப்பது. ஏன்னா அந்த டேமேஜஸை நம்ம தடுத்துக்கலாம். சரி, வந்தாச்சு, வேறு வழியில், அப்போ மருந்து சாப்பிட்டு தான் ஆகணும். அதையும் அந்த மருந்து சாப்பிட்டா ஃபர்தராக அந்த நோயிலிருந்து நம்ம பாதுகாத்துக்கலாம். அடுத்தடுத்த காம்ப்ளிகேஷன்ஸ் இன்னும் பெரிய நோயாக மாறத்துக்கு முன்னால் நாம் நம்மை சரியாக நம்ம உடலை வைத்துக்கொள்ளலாம். உடல் நன்றாக இருந்தால் மனம் நன்றாக இருக்கும். இதை தான் வள்ளுவன் 2000 வருஷத்துக்கு முன்னாலே நமக்கு உணர்த்துகின்ற ஒரு மிகப்பெரிய கருத்து. அது பெரிய தத்துவம். ஆனாலும் சில விஷயங்கள் நாம் அதால் ஃபாலோ பண்ண முடியல. இது எல்லா நாடுகளுக்கும் பொருந்தும். இந்தியாவில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, எல்லா மனிதர்களாக பிறந்தால் எல்லோரும் எல்லாற்றையும் சரியாக நாம் பின்பற்ற முடியாத அல்லது பின்பற்ற முடியாத சூழல் இருக்கிறது. இதையெல்லாம் மனதில் வைத்து தான் நம்முடைய மத்திய அரசு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜன் ஔஷதி அப்படின்னா மக்களுக்கான மருந்தகம், ரொம்ப குறைந்த விலையில் நாம் வெளியில் போய் மற்ற மருந்து கடையில் வாங்குறதை விட இந்த ஜன் ஔஷதி கடைகள் மூலமாக வாங்கும் பொழுது 1/3 பங்கு தான் அந்த மருந்து செலவாகுது. அப்போது இதெல்லாம் நமக்கு மிகவும் பயனுள்ள சில திட்டங்களை இந்த மத்திய அரசு அறிவித்துள்ளது. தேஷ் பர் மே जो जन औषधि केंद्रों का नेटवर्क है, जो अमृत स्टोर है, वहां भी कैंसर की दवाएं बहुत कम कीमत पर उपलब्ध है. कैंसर की 500 से अधिक दवाएं जो पहले बहुत महंगी हुआ करती थी, उनकी कीमत में लगभग 90% कमी की गई है. यानी जो दवाई 100 रुपये में आती थी, जन औषधि केंद्र में वही दवाई 10 रुपये में उपलब्ध कराई जाती है. इससे भी मरीजों के हर वर्ष औसतन करीब 1000 करोड़ रुपये बच रहे हैं. देश भर में लगभग 9000 जन औषधि केंद्रों पर भी सस्ती दवाएं गरीब और मध्यम वर्ग की परेशानियों को कम करने में मदद कर रही है. நம்முடைய நிலையத்திற்கு மூத்த மருத்துவர், எல்லோருக்கும் அறிமுகமான ஒரு முகம், டாக்டர் ஜே.எஸ். ராஜ்குமார், கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட். அவரை ஒரு மருத்துவராகவும் அதே நேரத்தில் இந்த திட்டங்கள் மக்களுக்கு எப்படி சென்றடைகிறது, இன்னும் ஏன் சரியாக இது சென்றடையவில்லை என்பது பல்வேறு காரணங்கள் குறித்து நம்ம பேச போகிறோம். உங்கள் சார்பாக அவரை வரவேற்கும். வணக்கம் சார். வணக்கம். இப்போ இந்த மருந்து, இப்போ அடுத்த ப்ராப்ளம் மக்களுக்கு என்னென்னா, ஹாஸ்பிட்டலில் போன ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன், சரி நான் டிஸ்சார்ஜ் ஆகி வந்தாச்சு, இப்போ எனக்கு மருந்து வாங்கணும். சில நோய்கள் இப்போ டயபெட்டிஸ் மாதிரியான குறைபாடுகள் உள்ளவர்கள் காலம் ஃபுல்லாக மருந்து சாப்பிட்ணும். தைராய்டுக்கு இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா, அதே மாதிரி ஸ்கின் டிசீஸு சிலது இருக்குது, சொரியாசிஸ், இதுக்கெல்லாம் ஒரு நாளில் 2 நாள் தீர்வு கிடையாது. இது காலம் ஃபுல்லாக சாப்பிட்ணும், டயட் மெயின்டைன் பண்ணணும். இப்போ அந்த மாதிரி ஆட்களுக்கு தொடர்ந்து இப்போ ஹார்ட் பேஷண்ட்லாம் பார்த்திங்கன்னா மாதக்கணக்கில் வருஷக்கெல்லாம் மெடிசின் சாப்பிடும், டியூபர்குலோசிஸ். ஆனால் இவர்களுக்கு மெடிசன் வாங்குறது ரொம்ப கஷ்டம். இப்போ நீங்கள் ப்ரைவேட் இதில் போனீங்கன்னா நிறைய காஸ்ட் ஆகுது. இப்போ இந்த ஜன் ஔஷதி அப்படின்னு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆரம்பித்தது ஒரு திட்டம். மிக அழகாக நிறைய இடங்களில் இப்போ நம்ம பார்க்குறோம். இதுக்கும் இப்போ இதில் ஒரு சிக்கல் என்னென்னா, நாங்கள் அங்கே போய் மருந்து வாங்குவோம் சார், ஆனால் டாக்டர் எழுதி கொடுக்குற அந்த மருந்து அங்கே இல்லை. இப்போ அவர் ஒரு பேர் எழுதுவார், ஒரு பிராண்ட் நேம், அது அங்கே கிடைக்கல. ஒன்றும் இது ஏதாவது ஒரு தரம் குறைவான மருந்தாக இருக்குமோ, டாக்டர் எழுந்தது இல்லையே அப்படின்ற ஒரு அச்சம் இருக்குது.
இதை பற்றி சொல்லுங்களேன். ஓ எஸ், ரொம்ப மாதிரி ஒரு ரெலவெண்ட் பாயிண்ட்ஸாக கேட்டிருக்கீங்க. முதல் கொஸ்டின் உங்களுக்கு கேள்விக்கு பதில் என்னென்னா, இந்த ஆயுஷ்மான் பாரத்திலே ஒருத்தர் அட்மிஷன் ஆகி ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னா ஆப்ரேஷனுக்கு 4 நாட்களுக்கு முன்னாலேயும் 15 நாட்களுக்கு பிறகும் இதிலே கம்ப்ளீட்டாக கவர் ஆகிடுது. ஸோ பொதுவாக ஒரு பெருக்குடல் சிறுகுடல் ஆப்ரேஷனோ ஒரு பைல்ஸ் இது எல்லாமே இதில் கவர் ஆகிடும். ஆனால் நீங்கள் சரியாக சொன்னால் போல் ஒரு சக்கரை வியாதிக்கோ ஒரு இரத்த கொதிப்புக்கோ ஒரு பிபி சுகர் கொலஸ்ட்ரால் இது மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் சொரியாசிஸ் காக்கா வலிப்பு பிச்சுக்கும் வாழ்நாள் பூரா அவங்க எடுக்கணும். ஸோ அந்த தருணத்தில் அவங்களுக்கு ஒவ்வொரு தினந்தோறும் அவங்களுக்கு ஒரு 15 ரூபாவோ 30 ரூபாவோ 40 ரூபாவோ நம்ம அவங்களுக்கு சேமிப்பை கொடுத்தோம்னா, இன்டைரக்ட் சேமிப்பு கொடுத்தோம்னா, ஒரு வருஷத்துக்கு அவங்க பார்த்திங்கன்னா 1 லட்சம் 2 லட்சம் சேமிப்பாங்க. அவங்க 40 வயசு ஆள் 80 வயசு இருக்காங்கன்னா ஆக்சுவலாக 80 லட்சம் அந்த அவங்களுக்கு காப்பாற்றிருக்கும். ஸோ அது எப்படி பண்ணுறது? அதுக்கு தான் நீங்கள் சொன்ன ஜன் ஔஷதி. தெளிவா ஜன் ஔஷதின்னா எனக்கு தெரியாது. ஔஷதிங்கிறது இந்திய பாஷைகள் 12 ஒடியா பெங்காலி ஔஷதுனா மருந்து, ஔஷதம்ங்கிறது சன்ஸ்கிருதத்தில் மருத்துவம் ஜனங்களுக்கு கொடுக்குற மருத்துவம் அதான் மக்கள் மருந்துவம். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஜெனரிக் மெடிசன்ஸ் இருக்குது. அதாவது நான் நீங்கள் ஒரு மருந்தை பப்ளிக்கு விற்கிறீங்க, நீங்கள் ரீட்டெய்லர், நான் ஹோல்சேலர், நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆனால் நான் ஒரு மேனுஃபேக்சர்கிட்ட வாங்குறேன்ல, தொழிற்சாலையில் உற்பத்தி ஆகுது பார்த்தீங்களா, ஃபேக்ட்ரி ப்ரொடக்ஷன், அந்த ஃபேக்ட்ரி மேனுஃபேக்சரிங், அந்த மேனுஃபேக்சரிங் கிட்டேருந்து வாங்கி நான் கவர்மெண்ட் இவன் ஏழைடா, அவன் சக்கரவாதிடா, அவனால் இப்போ ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போகணுன்னா அவன் 25 கிலோமீட்டர் நடந்து போகணும், அந்த பரிமேல் குதிரையில் போகணும், அது மாதிரி போகணும். அதனால் நீ ஃப்ரீயாக கொடுற, அவனுக்கு ஃப்ரீ இல்லை, உனக்கு எவ்வளோ ஆகுது பண்ணுறதுக்கு அந்த காஸ்ட்டுக்கு இந்த நீ சாப்பிடு ஒரு 10-15% வச்சுக்கோ. நீ எனக்கு தெரியும் நீ இந்த அதே மாத்திரை மருந்து ரொம்ப முக்கியமான உண்மையை நான் சொல்ல போகிறேன். மாத்திரை மருந்து அங்கே உற்பத்தியிலேருந்து நீங்கள் எடுக்கிறதுக்குள்ளே 70-90% அதிகமாக இருக்குது. இப்போ அரசு என்ன சொல்லுது, நீ 100 ரூபாய்க்கு பண்ணுற, ஓகே, நீ 200 ரூபாய்க்கோ 300 ரூபாய்க்கோ விற்கிற, நீ எனக்கு ஒரு சின்ன பகுதியை 120 ரூபா கொடு, உனக்கு லாஸ் இல்லை, 20 ரூபா இருக்குது, 20 ரூபா இருக்குது. ஆனால் இது மாதிரி நீ 70-80 வைக்க முடியாது. அவன் என்ன பண்ணான், அவன் எனக்கு ஹோல்சேலர்கிட்ட 50-60 போட்டு அடிப்பான், ஹோல்சேலர் ரீட்டைலர்கிட்ட இன்னொரு 20-30 போட்டு அடிப்பான், ரீட்டைலர் அங்கே 25 போடுறோம். ஸோ அந்த 3 அந்த தளத்தை நம்ம கட் பண்ணி மிடில் மேன் கட் பண்ணி மக்கள்கிட்ட கொடுக்கும். நம்பர் 1. நம்பர் 2, நீங்கள் நினைப்பீங்க தரம் குறைவாக இருக்கும்ப்பா, தரம் குறைப்பா. இல்லை, பார்க்குறதுக்கு தான் ரொம்ப பெருசாக அழுக்காக இருக்காது. ஏன், நம்மலாம் வேல்யூ ஆட் பண்ணுறோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பல இந்த கவரில் போட்டு இது பண்ணிவிட்டு 4 ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எங்கள் மாதிரி டாக்டர்ஸை பார்த்து இது எழுதுங்க சார் சொல்லுவோம், நம்ம அதை எழுதுகிறோம், நீங்கள் அதை கொடுக்குறீங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் அதை வாங்கி பொட்டலத்துலையோ அல்லது டப்பாலையோ ஒரு சின்ன லேபிள் தான், பந்தாலாம் எதுவும் இல்லாமல், ஏன்னா போகிறது ஏழைக்கு போகிறது, அந்த காஸ்ட்டு கம்மி பண்ணுங்கிறது தான் மெயின். ஆனால் கவர்மெண்ட்டோட சிபிஎஸ்யூ, இந்த சர்வீசிங் யூனிட்ஸு, NABL, ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன், அங்கே போய் திருப்பி ரெய்டு விடுறான். ரெய்டு விட்டு இதை காட்டு அதை காட்டு ரெண்டையும் கம்பேர் பண்ணுறான். கம்பேர் பண்ணி முதல் 3 வருடங்களில் பல முறை போதிய அளவுக்கு தரம் இல்லாமல் நீ பண்ணேன்னு சொல்லி, ஏன்னா மனுஷன் யாரோ சொன்னாங்க, வரும்போது ஒன்றும் இல்லாமல் தான் வரும், போகும்போது ஒன்றும் இல்லாமல் போகிறோம். ஆனால் இது கம் வித் நத்திங், கோ வித் நத்திங். இடைப்பட்ட நேரத்தில் they go after everything and அது பண்ணுறதுக்கு they will do anything, they go back with nothing. மனுஷன் இந்த பேராசையினால் அவாவினால் தான் திருவள்ளுவர் சொல்லல, அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் இவை 4ம் இழுக்காது என்ற தரம். அந்த அவாவால் அவங்க இந்த தரம் கம்மியாக பண்ணி செக் பண்ணாமல் பண்ணும்போது கவர்மெண்ட் எடுத்து பிளாக் லிஸ்ட் பண்ணுறான். பிளாக் லிஸ்ட் பண்ணி இவன் நான் பிளாக் லிஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி அவனோட மற்ற பிஸ்னஸும் முடங்கணும்னு பண்ணுறான். ஆனால் அதை எடுத்து இந்த சோகால் இடது சார்பியர்கள் பார்த்தீங்களா, ஜன் ஔஷதியில் ஆல்ரெடி 2-3 ஃபேக்ட்ரி இப்படி பண்ணிட்டாங்க, அதனால் நீங்கள் வாங்காதீங்கிறான். இப்போ நீங்கள் நெட்டில் போய் ஜன் ஔஷதி ப்ராப்ளம்ஸ்னால் இந்த ஃபேக்ட்ரியில் பேன் பண்ணிட்டாங்க, அந்த ஃபேக்ட்ரி அடப்பாவி அவன் பேன் பண்ணிட்டான்னா பாக்கி உனக்கு தரத்தை கொண்டு வரான். இங்கே எல்லாமே அது மாதிரி சொல்கிறது ஒரு தேவையில்லாத ஒரு உதாரணம் கொடுக்கலாம் சார். இப்போ உதாரணத்துக்கு ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் இருக்காங்க, ஒரு மாதத்துக்கு ஒரு நாளைக்கு 2 மாத்திரை சாப்பிட்றாங்க. ஆமாம்,
குறைஞ்சபட்சம் ஒரு 2 மாத்திரைன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 15-16 ரூபாய் ஆகும் ஒரு நாளைக்கு. ஆமாம், ஒரு மாதத்துக்கு 480, அதாவது ஏறக்குறைய 500 ரூபாய். இந்த 500 ரூபாய்க்கு ஆகிற மாத்திரை மக்கள் மருந்துக்கு மேலே நீங்கள் எடுத்தீங்கன்னா 150 200 ரூபாய்க்கு ஆகும். 1/3 தான் இது மட்டும்தான். அப்புறம் பி காம்ப்ளெக்ஸ் வாங்குவான். நிறைய பேருக்கு இது வந்து மும்மூர்த்திகள் மாதிரி வரும். சக்கரை, பிபி, சிவா, விஷ்ணு, பிரம்மன் மாதிரி கொலஸ்ட்ரால் வரும். அப்போ இன்ட்டு 3 போட்டு பாருங்கள். அப்போ வந்து நீங்கள் எவ்வளோ சேவிங் ஆகுது உங்களுக்கு. 150 ரூபாய்னா மற்ற 304 ரூபாய். ஒரு மனிதன், ஒரு ஏழை குடும்பத்தை 304 ரூபாய் ஒருத்தன் போய் சம்பாரிச்சு வரான்னா நல்லா இருக்கும்ல. நம்ம சேவிச்சு கொடுக்குறோம். வருஷத்துக்கு 15,000 ரூபாய் அந்த ஃபேமிலிக்கு ஒரு ஆளுக்கு, மாதத்துக்கு. அப்போ இமேஜின் டெய்லி 400-500னா 15,000 ஒரு மாதத்துக்கு, 1.5 லட்சம் ஒரு வருஷத்துக்கு. ஒரு மனிதன் 30-40 வருஷத்துக்கு வாங்க போகிறான்னா எவ்வளோ ஆகும் பாருங்கள். ஸோ இது வேணும்னு இதுக்கெல்லாம் டாப் டவுன் அப்ரோச் வேணுங்க. நாம தான் இதை ரன் பண்ணுறோம் கவர்மெண்ட்டை. இவனும் என்னுடைய ஆள், அவன் நம்ம ஆளு. அப்போ ஜனங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க சார்? இப்போ ஜன் ஔஷதியில் கொடுக்குற மெடிசனும் நீங்கள் தனியார் மெடிக்கல் ஷாப்லையோ அல்லது ஹாஸ்பிட்டலில் போய் வாங்குற மெடிசனுக்கோ எந்த வித்தியாசம் இல்லை? பெரிய வித்தியாசம் இல்லைங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. இப்போ அந்த பிராண்டையும் பார்க்க தேவையில்ல. அந்த கம்போசிஷன்லாம் ஒன்று தான். காம்பசிஷன் எல்லாம் ஒன்று. அவங்க திருப்பி இந்த சிபிஎஸ்யூ ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் திருப்பி செக் பண்ணுறாங்க. அவங்க மிஸ்டேக் வைக்கிறாங்களோ அவங்க நறுக்கிறாங்க. ப்ளஸ் உங்களுக்கு லோ காஸ்ட்டில் கிடைக்குது. அது மட்டும் இல்லை, நான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் பாருங்கள். ஒரு தனி மருத்துவ நிறுவனத்தை வந்து நான் ஒரு மருந்து வாங்குகிறேன், மாத்திரை வாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்கு அது சரியாக இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒன்றும் பெருசாக பண்ண முடியாது. அங்கே போய் 4 பேர் கூப்பிட்டு போய் ஏன் இப்போ அது கொடுத்தீங்கன்னு கேட்க முடியும், அவ்வளோதான். இங்கே அப்படி இல்லை. ஜன் ஔஷதி மூலமாக யார் மக்கள் மருந்தகத்தில் வாங்கினாலும் உடனே gov.in MOHJA ஜன் ஔஷதின்னு அடித்தா அந்த கம்ப்ளைண்ட் செக்ஷனுக்கு போய் புகார் கொடுக்குறேன். நான் வந்து கீழ்பாக்கில் இங்கே வாங்கினேன், அண்ணநகரில் இங்கே வாங்கினேன், இந்த கடையில் வாங்கினேன், சரியா இல்லையான்னு நீ விரல காட்ட முடியும். அவங்க உடனே உங்களுக்கு இமெயில் திருப்பி அனுப்பி 14 நாளுக்குள்ளே ஆக்ஷன் எடுக்கிறாங்க. வேறு யாருங்க அப்படி பண்ணுறாங்க? ஸோ டாப் டவுன் இந்த நாடு நமது. சார், இது உயிர் காக்கும் மருந்துகளும் கிடைக்குதா ஜன் ஔஷதியில்? இது ஒரு நல்ல பாயிண்ட் கேட்டிங்க. எல்லா மாத்திரை மருந்து இதில் கிடைக்குது, எல்லாம் கிடைக்கல. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சக்கரை வியாதி, பிபி, கொலஸ்ட்ரால், இந்த 3 ரொம்ப முக்கியங்க. இப்போ நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு இருமல் சளிக்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் 10 கிலோமீட்டர் போய் ஒரு ஜன் ஔஷதியில் வாங்கி எப்படியாவது நீங்கள் 300 ரூபாய் அது சேமிக்கணும். அவ்வளோ பெருசு இல்லை. ஆனால் கண்டினியூஸாக எடுக்க வேண்டிய மாத்திரை மருந்து தயவுசெய்து இங்கே வாங்கிக்கோங்க. ஏனென்றால் உங்களுக்கு வந்து உங்கள் குடும்பத்துக்கு நிறைய சேவிங் ஆகும். எங்கேயாவது வாழ்க்கையில் இதுலேயும் நம்பணுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாசிட்டிவ் பண்ணுறாங்கன்னு எனக்கு பிடிக்காது, யூடியூப்பில் பிடிக்காது. உன்னை தூக்கிட வேண்டாம் டேய்னா எல்லோரும் பார்ப்பாங்க. 10 லட்சம் வியூஸ் மாதிரி ஏப்பா நல்லது பண்ணுறாங்கப்பா. உங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து மருத்துவங்களை அது ஃப்ளிக் பண்ணுவான், அது இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு. பாசிட்டிவிட்டி, அந்த ஆட்டிடியூட், நல்லது நடக்கணும், மக்களுக்கு நல்லது நடக்கணும்னு நம்ம நினைக்கணும். ஏன் மக்கள் உங்களுக்கு தான் நல்லது நடக்கணும். தயவு செய்து இந்த லாங் டேர்ம் வாங்க வேண்டிய விஷயங்கள் நீங்கள் மக்கள் மருந்தகத்தில் வாங்குங்க. பிரச்சனை இருந்துச்சுன்னா என்ன மாதிரி ஆட்கள் கிட்ட வாங்க, இல்லைன்னா அங்கேயே உடனே கம்ப்ளைண்ட்டை கொடுங்க. எவன் பண்ணுறான்னு பார்த்து நறுக்கிடலாம் அவங்கள. இது ஜனநாயகம். ஸோ ஜன் ஔஷதிங்கிற ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் திங்ஸ். அது மட்டும் இல்லை, ஒரு நெகட்டிவ் இல்லை, ஒரு கவர்மெண்ட் எவ்வளோ தாங்க பண்ணும். ஸோ ஆரம்பிக்கும் போது 200-300 மருந்துகள் தான் இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் எனக்கே வந்து புகார் பண்ணுவாங்க, எல்லாம் எனக்கு கிடைக்கல சார். எப்பா இங்கே அங்கே இருக்கிறத நீ வாங்கிக்கோங்கிறேன். இப்போ வந்து 2047 மருந்துகள் அங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. அஃப்கோர்ஸ் ஒருத்தர் வந்து எனக்கு பதில் சொல்லலாம், ஆனால் 3000-4000 இருக்கே. ஆமாம், ஒரு நாள் விடிவு காலம் வரும், 3000-4000 மாத்திரை மருந்தும் எல்லாருக்கும் கிடைக்கும். அப்படி தான் நம்ம நினைக்கணும். எல்லோரும் அப்படி பாசிட்டிவாக போட்டு எதிர்மறை பார்க்காம. ஏன்னா நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம் வந்து ஏற்றுக்கொள்ளும். ஏன்னா ஒரு மருந்தை தயாரிக்கிறவன் வந்து அவன் ஒரு பிஸ்னஸ்மேன். ஆமாம், அவன் எவ்வளோ தான் அரசாங்கம் வந்து அவனுக்கு ப்ரெஷர் கொடுத்தாலும் அவனுடைய மிகப்பெரிய ஒரு லாபத்தை விட்டுட்டு போக மாட்டான். பட் அரசாங்கத்தில் கட்டுப்பட்டு இருக்கிறதுனால வந்து இப்போ கேன்டீனில், மிலிட்ரி கேன்டீன்லலாம் கொடுக்குறோம், அவன் எல்லாத்தையும் கொடுத்துட முடியாது இல்லைங்களா? சில ப்ராடக்ட் கிடைக்காது. ஆமாம், ஸோ அவனுக்கும் அவனுக்கு 500 பேர் அங்கே வேலை செஞ்சு அந்த 500 பேருக்கு அவன் கரெக்டாக சம்பளம் கொடுக்கணும். அவனோட பசங்களை இப்போ ஸ்கூலுக்கு போகணும். பட் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 5 days 3 days மெடிசன் நம்ம வெளியில் வாங்கிக்கலாம். பட் இந்த லாங் ரன் ஒரு வருடக்கணக்கில் மருந்துகளை வந்து நம்ம ஜன் ஔஷதியில் கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட ஆர்டர் கொடுத்து வெயிட் பண்ணி கூட வர வச்சு. இப்போ எலக்ட்ரானிக் கொண்டு வராங்க. எலக்ட்ரானிக் போனால் டப்புன்னு இப்போ இங்கே ஸ்விக்கி ஜொமேட்டோ மட்டும் எல்லாம் போய் பர்கர் சாப்பிட்டுட்டு 40% 50% கட்டினா அது நமக்கு ஓகே.
அது ப்ரோ நம்ம பர்கர் வாங்கலாம் ப்ரோன்னு சொல்கிறீங்க, ஏன் ஜன் ஔஷதியில் போய் வாங்க முடியாது? அப்போ சொல்லிட்டு அப்புறம் நீ தமிழேண்டான்னு சொல்லலாம். கரெக்ட். பர்கரே நம்ம தமிழ் சாப்பாடு இல்லை, பீட்சாவும் நம்ம தமிழ் சாப்பாடு இல்லை. ஆனால் அதை வந்து ஆர்டர் பண்ணி அவனுக்கு 45% இந்த டெலிவரி அந்த அந்த கலாச்சாரம் அப்படி வந்து சொல்கிற மாதிரி மருந்தில் ஒன்றும் இல்லை, எல்லா விஷயத்திலும் அந்த பார்வை ஒரு என்ன சொல்கிறது, ஒரு போலித்தனமான அதான் இல்யூஷன். ஆமாம், நான் சொல்கிறேன். போய் எங்கே ஒரு நம்ம ஹாலிடே எடுத்தால் கூட இப்போ இங்கே போனீங்க, அமெரிக்காவுக்கு போகிறீங்களா, ஐயோ நான் கான்ஃபரன்ஸ்க்கான அமெரிக்கா போய் எனக்கு வந்து நம்ம ஆச்சி மோர் குடிக்கணும், நான் வந்து பனங்காலை மேலே ஏறிக்கி எடுப்பியா சொல்லி பணம் ஏறிக்கிட்டு நான் நுங்கு சாப்பிடணும், இளநீர் குடிக்கணும், அப்படி சாப்பிடலாம். ப்ரோ பர்கர் ப்ரோன்னா நம்ம பெரிய ஆள் ஆகிடுவோமா? அதெல்லாம் பெரிய ஆள். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சார். அதாவது இடையிடையே வந்து மக்களுடைய அந்த மனநிலைமையும் மக்கள் பார்வையும் நம்ம பார்த்தோம். அதாவது வெறும் ஜன் ஔஷதியும் ஆயுஷ்மான் பாரத்தை ஒண்டி பார்க்கல. அதுக்கு நடுவில் ஏன் அந்த திட்டங்கள் வந்து இன்னும் வந்து 100% நீங்கள் சொன்ன 56 கோடி இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் வந்து சில பெரியான மக்களுக்கு அது விருப்பம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அது எங்கே போகிறதுன்னு தெரியல. இன்னொரு பாயிண்ட் வந்து அது வந்தால் நம்மளுக்கெல்லாம் கொடுப்பாங்களா அப்படின்ற இன்னொன்று வந்து நீங்கள் சொன்ன மாதிரி மாநில அரசும் அந்த கான்ட்ரிபியூஷன் பண்ணும்போது இன்னும் வேகமாக இது செயல்படும். இதுமாதிரி ஜன் ஔஷதி பற்றி சொன்னீங்க, இது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது மக்களுக்கு இந்த நிகழ்ச்சி மூலமாக தெரிஞ்சிருக்கும். நிறைய விஷயங்களை தொடர்ந்து வேறு திட்டங்களை அடுத்து வர வாரங்களை இவ்வளோ நேரம் டிடி தமிழ் நிலையத்திற்கு வந்து மக்களுக்கு இந்த 2 முக்கியமான திட்டத்தை குறித்து பேசுகிறீங்க. மக்கள் கண்டிப்பாக இதை பயன்படுத்துவாங்க நம்புகிறோம். மத்திய அரசு பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் உயிர்காக்கும் உன்னத மருந்துகளை குறைந்த விலைக்கு விற்பனை செய்யும் வகையில் பாரத பிரதமர் மக்கள் நல மருந்தகங்களை அமைத்து வருகிறது. அதன்படி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகில் கடந்த 7 ஆண்டுகளாக பாரத பிரதமர் மக்கள் நல மருந்தகம் செயல்பட்டு வருகிறது. பேருந்து நிலையம் அருகில் உள்ளதால் பொதுமக்கள் அதிகளவில் குறைந்த விலைக்கு உயிர்காக்கும் உன்னத மருந்துகளை வாங்கி பயன்பெற்று வருகின்றனர். குறிப்பாக இருதய பாதிப்பு, சர்க்கரை, இரத்த அழுத்தம், கண் நோய்கள் போன்ற முக்கிய பாதிப்புகளுக்கு குறைந்த விலையில் தரமான மருந்துகள் இங்கு விற்பனை செய்யப்பட்டு வருவதால் இதன் மூலம் நோயாளிகள் பலர் வாங்கி பயன்பெற்று வருகின்றனர். கிருஷ்ணகிரி பகுதியைச் சேர்ந்த ரவீந்திரன் இது பற்றி கூறும்போது, என்னுடைய வைஃபுக்காக சுகருக்கோசரம் இங்கே மருந்துகள் வாங்கி கொண்டிருக்கிறேன். மற்ற கடைகளில் வாங்கும்போது அதை விட இங்கே விலை குறைவாகவும் நல்ல குவாலிட்டி ஆஃப் மெடிசன்ஸ் கிடைக்கிறது. மற்ற மக்களும் இங்கே வந்து வாங்கி பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பொதுமக்களுக்கு தேவையான உயிர்காக்கும் மருந்துகளை குறைந்த விலைக்கு வழங்கி வருவதால் பொதுமக்கள் அதிக அளவில் பயன்பெற்று வருகின்றனர் என்று மருந்தகத்தின் உரிமையாளர் திரு ரவிச்சந்திரன் தெரிவித்தார். இந்த கடையானது பாரத பிரதமர் திட்டத்தில் வந்துடுறதுக்கு எங்கள் கடையில் வந்து பார்த்திங்கன்னா சந்தை விலையை விட 80% 90% விலை கம்மியாக எங்கிட்ட மருந்து கிடைக்கும். பொதுமக்கள் வந்து வாங்கி பயன்படுறாங்க. இந்த கடை பக்கத்தில் பேருந்து இருக்கிறதால நிறைய பேர் வந்து வாங்கிட்டு பயனடைகிறாங்க. இது பாரத பிரதமரோட மிகச்சிறந்த திட்டமாக நான் கருதுகிறேன். பாரத பிரதமர் மக்கள் நல மருந்தகங்கள் மூலமாக உயிர்காக்கும் உன்னத மருந்துகள் தரமாகவும் குறைந்த விலையிலும் பொதுமக்களுக்கு கிடைத்து வருகிறது.
இது வரைக்கும் ஜன் ஔஷதி திட்டத்தை குறித்து அதில் இருக்கின்ற அட்வான்டேஜஸ், அதாவது நல்ல விஷயங்களும், அதில் இன்னும் நிறைய விஷயங்கள் என்ன செய்ய வேண்டியது இருக்குது, மக்கள் எப்படி மாற வேண்டும், அவருடைய பார்வை எப்படி மாறணும், அரிய தகவல்களை ரொம்ப அற்புதமாக அவருக்கே உரிய அந்த ஒரு ஸ்டைலில், அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஆட்டிடியூட்டோட டாக்டர் ராஜ்குமார் வந்து நம்மளோட பகிர்ந்துட்டார். தொடர்ந்து அடுத்த வரும் வாரங்களில் வரும் வழிகாட்டி நிகழ்ச்சிகள் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.